போயிடலாம். நேத்து ஒரு தாயை சந்திச்சேன். ஒரு சினிமாவிலேயோ மற்றதுலயோ நடிக்கிற ஒரு பெண். அந்த பெண் வந்து ஒரு சின்ன கை குழந்தைய வச்சிருந்தா, பேரழகா இருந்தா. வந்து பேசும்போது குழந்தை அப்படி பிடிச்சு இழுக்குது அவளை. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், குழந்தை இப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வம்பு பண்றதுனால அவ கையில வந்து நாம இந்த மாதிரி மொபைல்லாம் கொடுத்துடுறோம். ஏன்னா நமக்கு சத்து இல்லை, அந்த குழந்தை பின்னால் ஓடி ஓடி அதுக்கு சோறு போடுறதுக்கு நமக்கு சத்து இல்லை. நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நான் இதெல்லாம் கொடுக்குறதே இல்லை என் பிள்ளைக்கு. நானே அந்த குழந்தைக்கு அது எவ்வளோ ஓடி திரிந்தாலும் சோறு ஊட்டுகிறேன், அந்த ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னான். சொல்லுமான்னு பார்த்துட்டே இருந்தேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? குழந்தைங்கள்லாம் முதல்ல சாப்பிடட்டும், அது தூங்குனதுக்கு அப்புறமா நாம சாப்பிடலான்னு நினைச்சிங்கன்னா முடியாது. நீங்க சாப்பிட்டு தெம்பாயிட்டு பிள்ளைய வளர்த்தீங்கன்னா நல்லா அழகா வளர்க்குறான்னு அந்த அம்மா சொல்லுது. நான் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்துட்டு என் பிள்ளையை நான் அது எவ்வளவு ஓடி திரிஞ்சாலும் ஓடி திரிட்டோம், அதன் பின்னால் ஓடி நான் என்னுடைய வலியை நான் அனுபவிக்காமலேயே அந்த குழந்தையை வளர்க்கிறேன்னா ஒரு வெளிச்சம் திறந்துச்சா? உங்களை நீங்களே முதல்ல பார்த்துக்கோங்க. இங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் சொல்றேன், விருந்தில் உட்காருறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கா பரிமாறணும்னு சொன்னா முதல்ல குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் சாப்பாடு போட்டுடுங்க. அதுங்க சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு வழிபடுத்திட்டு உங்களை நல்லா பராமரித்து ரொம்ப நல்லா பண்ணுவோம். நாங்கள் பசியோட எண்ணத்தை பார்க்கறது வயிற்றுச்சலாக தான் பரிமாறும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டில் ஆண்கள் இருக்கிறீங்களே, என்ன மேடம் வாய்க்கு ருசியாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது மேடம், எதுவுமே சமைக்க மாட்டேங்கிறா மேடம். சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதானே அடுத்த நாளே சமைக்க தோணும். ஊன்னு சாப்பிட்டா சரி, என்னதான் சாப்பிட விருப்பம்னு கேட்டா அது சொல்லிட்டு போய் தொலையலாம்ல. உங்களுக்கு தெரியுமா சமைக்கிறதை விட கஷ்டம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுங்கிறது எந்த ஆம்பளைக்காவது தெரியுமா? என்னதான் பிடிக்கும்னு சொல்லி தொலைஞ்சிட்டு போங்களேன், நாங்க சமைச்சுதான் வைக்கிறோமே. அதுவும் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி வச்சா மட்டும் ஐயோ சூப்பரா இருக்குது இன்னைக்கு என்னன்னு சொல்லி வேற வெறுப்பேத்துறது. ரசிகன் இருக்கின்ற இடத்தில் கலைஞனுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை. பலே அப்படிங்கிற ஒரு சொல், கண்களில் வெளிச்சத்தோடு உட்கார்ந்து காத்திருக்கிறீர்கள் இல்லை, உங்களை பார்த்தாலே போதும் பேச்சு தானா வரும். நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது கொரோனால. மக்களே இல்லை, ஆனால் ஆன்லைனில் பேசுவோம், நம்ம மூஞ்சியை நாமளே பார்த்து பேசுவோம். அப்படி கூட பேசினேன் நான். இப்போ பாருங்க, எனக்கு மக்கள் கிடைத்திருக்கிறீர்கள். மக்கள் கண்களில் வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திற்கான உணவை இன்னும் ஏற்றுவதற்கு தருகிறேன். உயிர் இருக்கிற எல்லாருக்குமே அந்த உயிருக்குள்ளாக ஒரு பொறி இருக்கிறது, ஒரு ஸ்பார்க். இந்த சமைக்கிற பெண்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. எல்லாம் ஆர்டர் பண்ணுதுங்க ஆன்லைன்ல, யாரும் சமைக்கிறது இல்லை. சமைக்கிற பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். இந்த கேஸ் லைட்டர்ல நெருப்பு வருமா? என்ன வரும்? ஸ்பார்க் தான் வரும். அந்த பர்னர்ல இந்த வெளியில வர்றது நீங்க ஆன் பண்ண உடனே நெருப்பா? இல்ல கேஸ் தான். இந்த ஸ்பார்க் அடிச்ச உடனே என்ன ஆகும்? ஸ்டவ் இப்படி பத்திக்கும்ல. நம்முடைய மனசுல இருக்கிற ஸ்பார்க் அடிச்சதுதான் நம்ம வாழ்க்கை அப்படி பத்திக்கும், அப்படி போயிடலாம் மேல. ஆனா அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்கணுமே. ஒரு பொண்ணு, அந்த கதைக்கு பெயர் இரவு. ஒரு பொண்ணு, கல்யாணமான பொண்ணு, கையில ஒரு 8 மாச குழந்தை தூங்குது. காட்சி நல்லா கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும். ஆனால் அது ஒரு மருந்து என்பதனால் நான் அந்த இரவை உங்களுக்கு தருகிறேன். அந்த பெண், அம்மா எவ்வளவு சப்பாத்தி போடணும்? உனக்கு 2, எனக்கு 2, 4 போடு. வாசல்ல இருந்து குரல் கேட்கிறது. மாமியாரின் குரலை கேட்டு பயந்து நடுங்குகிறாள். ஏம்மா அவர் வரமாட்டாரா? ஆமா, அவன் ஊருக்கு போயிருக்கான், வரதுக்கு 4-5 நாள் ஆகும், நீ 4 சப்பாத்தி போடு போதும். என்கிட்ட சொல்லவே இல்லையே, அவர் வரலன்னு சொல்லவே இல்லையேன்னு அழுதுகிட்டு ஓடி வரா. ஐயையே, இந்த பைத்தியத்தை என் பிள்ளைக்கு கட்டி வச்சு நான் படுற பாடு அப்படின்ட்டு திட்டுறா. அந்த இரவு வந்து அவ சப்பாத்தி போடுறா. அவ சாப்பிடல, 2 மட்டும் போட்டுட்டு போய் உள்ள போய் உட்காந்துக்கிறான். அவளுக்கு எப்பவுமே கணவன் இல்லாத நேரத்தில் அந்த அறைக்குள் யாரோ ஒருவர் வருகிறார்கள். ஆனா அதுக்கு உடல் இல்லை, அது ஏதோ ஒரு அமானுஷ்யமா வருது, அவளை சின்ன பின்னப்படுத்துது. காலையில எழுந்திருச்சு பார்த்தா அவ உடம்புல ஒரு மருத்துவ தடயங்கள் எதுவும் இல்லை, உயிரியல் தடங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவள் ஆழ் மனதிற்கு தெரியும் அவள் அங்கே துன்புறுத்தப்பட்டாள். இதை எவ்வளவோ சொல்றா தன்னுடைய கணவர் கட்டையும் தன்னுடைய மாமியார் கட்டையும். அம்மா அவர் இருக்கும் போது மட்டும் எனக்கு இந்த பிரச்சனை வர்றதில்லை, அவர் இல்லாத போது யாரோ வந்து என்னை சிரமப்படுத்துறாங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சொல்றாங்க, அப்படிலாம் எதுவுமே உடம்புல இல்லைங்க, அதெல்லாம் மனப்பிராந்தி. அவள் துடிக்கிறா, துள்றா. எவ்வளவோ அவன் புருஷன் இருக்கான்ல, அவன் என்ன நினைக்கிறான்? ஓ, தான் இவளுக்கு வேண்டும் என்று சொல்லிதான் இவள் நடிக்கிறாள். அவளை இன்னும் இந்த ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், பெண்களே,
நீ இல்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் அதற்கான தகுதியுடைய ஆண்களிடத்தில் மட்டும் அதை சொல்லுங்கள். அதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் உங்கள் அடிமையை விட உங்களை கீழாக நடத்துவார்கள் என்று சல்மா பேசுகிறாள். அந்த தகுதி இருந்தா சொல்லுங்க. நீ இல்லாம நான் கிடையாதுப்பா, நீ தான்ப்பா என்னுடைய ஆயுள்னு நீ சொன்ன நான் அவன் நம்புகிறான் என்றால் சொல்லுங்கள். இல்லை என்றால் அது அவர்களுக்கான மன பிரச்சனையாகத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். மேட்டிமையில் மிளிருவார்கள், உங்களை இன்னும் இன்னும் அடிமைப்படுத்துவார்கள். சொல்லிட்டு அவ சொல்றா, வெளியில வந்து உட்கார்றா. அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி பக்கத்து வீட்டுல இருந்து வரா. இதுதான் கதையினுடைய ட்விஸ்ட். அந்த பொண்ணு கிட்ட அவ பேசும்போது சொல்றா, என்னன்னு தெரியல, அவர் இல்லாத நேரத்தில் மட்டும் ராத்திரி ஒருத்தன் வர்றான். ஆனால் அவனுக்கு உருவமே நான் சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவு என்னால் கற்பனை பண்ண முடியுது. ஆனால் நான் ஆழ் தூக்கத்தில் போகும்போது தான் அவன் வரான். ஆனால் அவன் வந்து என்னை சிரமப்படுத்துறான். ஆனால் நான் இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறானோட நான் பல 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 பலன்னு அழுதுட்டு கையை பிடிச்சிட்டு சொல்கிறா, அம்மா சந்திரா, நீ வீட்டில் இருக்கிறதுக்கு முன்னால் அந்த வீட்டில் நான் தான் இருந்தேன். அது எங்கள் வீடு தான். நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் இப்போ தான் வந்து குடும்பத்தை நடத்துகிறேன். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், பிரச்சனை வருதுன்னு சொல்ல சொல்ல அவங்க கேட்கவே இல்லை. எனக்கும் இத்தகைய அனுபவம் அந்த வீட்டில் நிகழ்ந்தது. என்ன காரணம்னா, ஒரு குடியானவன் தான், அவன் தூக்கு போட்டு செத்துட்டான். அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அடுத்தது இப்போ உனக்கு தெரியும். உன் வீட்டில் நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல, என் வீட்டில் பல பிரச்சனைக்கு அப்புறமா நம்பி அந்த வீட்டை உங்களுக்கு வித்துட்டாங்க, நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிடும். அவளுக்கு இன்னும் பயமாக இருக்குது. அவள் கணவன் வருகிறான். அவள் கணவனிடத்தில் சொல்கிறான், இப்படி இருந்துதாங்க, அந்த அந்த ஆள் தான் வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், நீங்கள் கொஞ்சம் என்னை விட்டு போவாதீங்கன்னா. சி, உனக்கு அம்மா அப்பா இல்லாத அனாதை நீ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம், பொம்பளை பிள்ளை வேலை பெற்றுட்டேன்றதுனால உனக்கு கூட வச்சிட்டு இருக்கிறேன். நீ இந்த மாதிரி பைத்தியமாக இருக்கிற, எவனாவது வருவான் நான் உள்ள. அதான் வெளியில் தாப்பால் போட்டு தானே எங்கள் அம்மா தூங்குது, வாசலில் தானே படுத்து தூங்குது, தாப்பால் அப்படியே தானே இருக்கு, உள்ள எவன் வரான், எவனும் வரல. நீ வேணும்ன்ட்டு குடும்பத்தை கலைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறது என்னென்னமோ பேசுகிறாங்க. இன்னிலேருந்து நான் 20 நாளுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். கதை முடியுது, போறான். இந்த பொண்ணு ஒரு முடிவு பண்ணுதுங்க. அன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிறா, குளிக்கிறா, குழந்தைய குளிப்பாட்டுறா, விருந்து சமைக்கிறாங்க. ஃபுல்லாக விருந்து சமைச்சிட்டு மத்தியானமாக கோயிலுக்கு போயிட்டு வரா. கோயிலுக்கு போயிட்டு வந்து குழந்தையை அலங்கரிச்சுட்டு தானும் மஞ்சள்லாம் பூசிட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுக்கிட்டு புத்தாடைகளை அணிந்து கொள்கிறாள். அணிந்து கொண்டு குழந்தையை தூங்க வைக்கிறாள். அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறா. பார்த்துட்டு அவங்க அம்மா வாசலில் உட்காந்துருக்காங்க. ராத்திரி 7:30 8 அவள் தூங்கும் நேரம். நேராக உள்ளவரா, கதவை பூட்டுறா, கட்டிலில் உட்கார்கிறாள். சல்மா கதையை முடித்தாள். அவள் அவன் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினாள். சொன்னல பயந்து போவீங்கன்னு, ஒரு விஷயத்த சொல்கிறேன். பெண்களை துன்புறுத்தாதீர்கள். நீங்கள் துன்புறுத்தினால் அவள் எதனால் துன்புறுகிறாளோ அதை அவள் விரும்பத் தொடங்குவாள். அவளுடைய உளவியலை புரிந்து கொள்ளுங்கள். அவளை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவள் உங்களுக்காகவே இருக்கக்கூடியவள், உங்களுக்காகவே வாழக்கூடியவள். நான் சொல்லட்டுமா, அம்மா அப்பாவை மட்டும் விட்டுட்டு வரல, கொலச்சாமியை கூட சாதியை கூட விட்டுட்டு உங்களோட வரா. நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதுவாக தன்னை மாற்றிக்கொள்கிறாள். தன் தகப்பன் தாய் இறந்தாலும் கூட அவள் கோயிலுக்கு போகாமல் எல்லாம் இருப்பதில்லை. அவள் உங்களோடையே வாழ்ந்து உங்களுக்காகவே அவள் இருக்கிறாள் என்றால் அவளை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் மார்ச் 8 செய்தி. நீங்கள் மறந்து விடவே கூடாது என்பதற்காக நான் சொல்லுகின்ற இந்த செய்தி எல்லாம் ஒவ்வொரு பொருண்மையில் அடங்கி இருக்கக்கூடிய வீரியம் மிகுந்த விதைகள். அதுல ஒண்ணு புரிஞ்சிருச்சுனாலும் போதும், ஒண்ணு புரிஞ்சிருச்சுனாலும் போதும். நான் இப்படி தொடங்குகிறேன், அந்த 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 கருத்தை இப்படி தொடங்குறேன். நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்கு இல்லைங்க, நம்ம எல்லாரும் உயிரோட தானே இருக்கோம். இவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? சிரிக்கலாம்ல, இவ்வளவு பெரிய விஷயங்க அது. சத்தியமா நம்புங்க. நேற்று நைட்டு இருந்த 800 கோடி மக்கள்ல இருந்து 5 லட்சம் பேர் இன்னைக்கு காலையில உயிரோட இல்லை. நம்மளை இயற்கை விட்டு வைத்திருக்கிறது, நாம் உயிரோடு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்போ சொல்றேன்ல, புதுசா படிச்ச மாதிரி சொல்றேன்ல. 250 ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்கு காலையில பார்த்தா ஒரு ரீலை சொல்லுங்க, இப்போ ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுங்க. படித்தால் நினைவில் நிற்கும். ஏன் தெரியுமா? இந்த கேமரா மிக மிக வலிமையானது. படித்தால் ஒருபோதும் மறக்காது. மறக்கிற மாதிரி தெரியும், ஆனா மறக்காது. அதனால் தான் சொல்லுகிறேன், இதை நான் படித்தேன். இது மார்ச் 8 என்னுடைய டிப்ஸ். முக்கியமா பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு. பல நேரங்களில் மேடம், விமென்ஸ் டேயை தயவு செஞ்சு பொம்பளைங்களை வச்சு கொண்டாடாதீங்க, ஆம்பளைங்களையும் கூப்பிடுங்க. ஏன்னா அவங்க கிட்ட சொல்றதுக்கு தான் அவ்வளவு விஷயம் இருக்கு. ரொம்ப சுலபமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெண் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு ஆண் ஜெயிக்கிறதுக்கும் நடுவில்
இந்த 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 40-50 வருஷம் இருந்தா போதும். நான் அவங்க ஐயா உட்காந்துருக்காருல, அவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 40 வருஷம் போதும். ஆனா இந்த அம்மா வந்து மேடையில் உட்காரத்துக்கும் நான் மேடையில் பேசுறதுக்கும் பின்னால 1000 வருஷம் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து உட்காரத்துக்கு பின்னால 1000 வருஷம் போராட்டம் இருக்கு. உட்கார்ந்துட முடியுமா? பெண்களுக்கு கிடைச்சிருமா? இல்ல, பெண்களுக்கான விட மாட்டாங்க. அந்த போராட்டம் இல்லை. அம்பேத்கரை பேசினாரு, அவர் ஒரு விஷயத்த சூப்பரா சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்பேத்கர். நீ வசதி எல்லாம் எனக்கு சலுகை எல்லாம் கொடுக்காத, அதிகாரத்தை கொடு. அதிகாரத்தை கொடுத்தனா நான் எனக்கான உரிமையை எடுத்துக்கிறேன், நீ என்ன சலுகையை கொடுக்குற? இதான் அம்பேத்கர். தந்தை பெரியார் யாரு தெரியுமா? எல்லோரையும் பார்த்து நான் எல்லோரையும் விட உயர்ந்தவன் யாராவது சொன்னா, என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது அல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று எப்பொழுது ஒருவன் நினைக்கிறானோ அவன் சுயமரியாதைக்காரனாக இருக்கிறான். இப்படித்தான் நான் பெரியாரை புரிந்து கொள்கிறேன். எங்க அப்பா சொல்வார், எது உன் மனதை பாதிக்கிறதோ அதை மட்டும் மக்களிடத்தில் சொல். ஒன்னால ஒரு பரவசம் வரும் பாருங்க, அந்த பரவசத்தை சொல்லிட்டேன்னா எனக்கு பணம், புகழ், செல்வாக்கு எல்லாம் வாய்க்கும். என் வாழ்வின் ரகசியம் அது. என்னை எது பரவசப்படுத்தியதோ அதை நான் மக்களுக்கு கடத்துகிறேன். என்னை பரவசப்படுத்திய, என்னில் ஏதோ ஒன்றை திறந்து விட்ட, என் மனக்கண்களின் வெளிச்சத்தை பாய்ச்சிய ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ரோஜா அத்தர். ரோஜா அத்தர் அதை எழுதியவர் ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு தெலுங்கு எழுத்தாளர். அதை தமிழிலே மொழிபெயர்த்து, மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கு. நீங்க இந்த கடைகள்ல மொழிபெயர்ப்பு நூல்கள், சாகித்ய அகாடமி போன்ற நூல்கள், ஓஷோவனுடைய நூல்கள், எஸ் ராமகிருஷ்ணன் வந்தார்ல அவருடைய நூல்கள், அழகிய பெரியவனுடைய நூல்கள், இமயத்தினுடைய நூல்கள், இந்த நூல்களை ஜெயமோகனுடைய நூல்கள் இருக்கும். நான் கேட்டு வாங்கி கொண்டேன். ஒரு மிகப்பெரிய ரோஜா அத்தர் லெகசி கொண்ட, பாரம்பரிய புகழ் கொண்ட ஒரு வியாபாரி தன்னுடைய ரோஜா அத்தரை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ரசிகனை தேடி வருகிறான். அந்த ரசிகன் எங்கே இருக்கிறான் என்றால், ரோஜா அத்தரை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கலைஞன் தன்னுடைய ரசிகனை தேடி புறப்பட்டான். பெரிய குதிரை கடல்ல வந்து, கப்பல்ல வந்து இறங்கி குதிரையை வாங்கி, பொருள் கொடுத்து குதிரையை வாங்கி அவன் வரான். மேற்கு வங்கத்திலிருந்து வருகிறான், ஹைதராபாத்துக்கு வரான். பெரிய குதிரையை அவனே அந்த 6 அடி 3 அங்குலம், அவனுக்கு மேல ஒரு டர்பன், ஆஜானு பாகுவான ஈரானி அப்படி வரான். தேடி வந்து இறங்கிட்டான். 1 மாச பயணத்துல வந்து லேண்ட் ஆயிட்டான் ஹைதராபாத்க்கு. ஹைதராபாத் அவன் நினைச்ச மாதிரி இல்ல. அவன் நிசாமை சந்திக்கணும்ன்றான். நிசாமை சந்திக்க முடியாதுங்கிறாங்க. யாரையாவது காட்டுப்பா, அவங்கள மூலமா நான் நிசாமை பார்க்கறேன், என் ரசிகனை நான் சந்திக்கணும். அவர் அத்தரை ரொம்ப குறிப்பு சொல்றேன் உங்களுக்கு. இந்த உலகத்திலே விலை மதிப்பற்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப விலையானது வைரம் நினைக்கிறீங்களா? கிடையாது. வைரத்தை விட விலை மதிப்புள்ளது ஃப்ரேக்ரன்ஸ், அந்த வாசனை திரவியம். 1 அவுன்ஸ் அவ்வளவு விலை, லட்சம் ரூபாய்க்கு மேல போவோம். இவ்வளவுதான் இருக்கும். அவன் சொல்றான் வந்து சொல்றான், ஐயா நான் ஏன் நிசாம பார்க்கணும்னு சொல்றேன்னா, இந்த அத்தர் இருக்குல்ல, இந்த அத்தரை 1 அவுன்ஸ் அத்தரை எடுக்கணும்னா நான் 10 லட்சம் பூக்களை கடந்தாக வேண்டும். அதை ப்ராசஸ் பண்ணி அதை நசுக்கி எடுத்த ஆயில் தான் அது. அது ஒரு தடவை உங்க உடம்புல பட்டுருச்சுன்னா பல வருஷம் ஆகுமா அந்த வாசனை போறதுக்கு. அந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணி, அதுதான் எங்க குடும்பத்தினுடைய வழக்கம். நான் இந்த மாதிரி ஒரு அத்தரை நான் கொண்டு வந்திருக்கேங்கிறது உங்க நிசாம் கிட்ட சொல்லுங்க. ஒருத்தங்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரு திவான் தொப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு திவான்ல படுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து இந்த பர்னிச்சர் கடைக்கு போனா திவான் ஒரு விஷயம் கிடைக்குது இல்ல, அதுல தான் உட்கார்ந்து இருந்ததுனால தான் அது திவான். திவான் உட்கார்ந்துருக்கான். திவான் கிட்ட போய் சொல்றாரு, நான் நிசாமை சந்திக்க வேணும். நிசாம் எல்லாம் பார்க்க முடியாது, எதுக்கு பார்க்கணும் உனக்கு? இல்லை, நான் அத்தர் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, அது அத்தர் காட்டு. அவன் உஷாரு. அவன்கிட்ட இருக்கிற மாஸ்டர் பீஸ் தான் ரோஜா அத்தர். அவன்கிட்ட மொத்தம் 3 பீஸ் இருக்கு. ஒன்னு சாண்டில், ஒன்னு ஜாஸ்மின், ஒன்னு வந்து ரோஜா. 3 இருக்கு. அவன் பார்க்கறான். சரி, சந்தனத்தை செலவழிச்சிருவோம் அப்படின்னு சந்தனத்தை ஐயோ அந்த புக்கை நீங்க படிக்கணுமே, நான் சுமாராத்தான் சொல்றேன். அவ்வளோ அழகா எழுதிப்பாருங்க. அவர் மொழிபெயர்த்த ஆளினுடைய கரங்களுக்கு கோடி வணக்கங்கள். ஒரு மொழியை இன்னொரு மொழிக்கு எழுதி அதை வசீகரிக்க செய்கின்ற ஆற்றல் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு உண்டு என்பதனால் தான் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அவ்வளவு விருதுகள் வழங்குகிறது உலகம். பாருங்க, அவன் உட்கார்றான். அப்படி ஒரு காலை எடுத்து வச்சுட்டு ஒரு காலை மண்டிட்டு தன்னுடைய பெரிய ஒரு வெல்வெட் அங்கியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படி எடுத்து அந்த அங்கியா அப்படி முன்னால போடுறான். போட்டு அந்த பேழையை எடுத்து அந்த திவானுக்கு முன்னால் அப்படி ஆஜானுபாகுவான ஒரு உயரம் ஆன மனிதன் இப்படி தாழ்ந்து இப்படி சலாம் சொல்லி அந்த பேழையை அப்படி கொடுக்குறான். கொடுக்கறது அவ்வளோ அழகா இருக்கு. ஆனால் நம்ம திவான் வந்து புடுன்ட்டு குக்கா குடிச்சிட்டு இருக்கிறாரு. டேய், அவன் என்ன கொடுக்குறான் வாங்குடாங்கிறார்.
அப்போ அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். இவன் ரசிகன் இல்லை என்பது தெரிந்து போய் மனம் வலிக்கிறது அவனுக்கு. அந்த அத்தரை கொண்டு வாடாண்ணா. கொண்டு வந்த உடனே அதை பார்த்துட்டு இத்துணுன்னு இருக்குல்ல, இதையா நிசாமுக்கு கொடுக்க போற, தூக்கி போடுறான். பின்னால் இருக்கிற காவலாளி அதை பிடிச்சிக்கிறான். இது எனக்கு உடனே எதை காட்சி தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, மைக்கேல் மதன காமராஜ் படத்தில் இந்த குஷ்பு மேடம் வந்து ஒரு சின்ன அரிசியில் தாஜ்மஹாலை வரைஞ்சி கமல் சார் கிட்ட கொடுப்பாங்க. கமல் சார் சமையல்காரரு, அதை எடுத்து நறுக்குன்னு கடிச்சிட்டு பழைய அரிசி அப்படிம்பாரு. அந்த ரேஞ்சில், அந்த குஷ்பு மேடம் ரேஞ்சில் நிற்கிறான். அவன் பார்க்குறான், உள்ளே கொண்டு போய் கொடு அப்படின்ட்டு. போ அடுத்த வாரம் வான்றான். அவனுக்கு புரியவே இல்லை, என்னடா கொண்டு வந்த 3 சொத்துல ஒரு சொத்து போயிருச்சேன்ட்டு போறான். இன்னொரு ஆள் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. இன்னொரு ஆள் அதே மாதிரி அவன்கிட்ட இருக்கிற ஜாஸ்மினை வாங்கிக்கிறான். இப்ப அவன்கிட்ட இருக்கிறது ரோஜா அத்தர் மட்டும்தான். அவன் அந்த ரசிகனிடத்தில் சேர்க்கணும், இல்லைன்னா இவ்வளவு துயரப்பட்டு வந்ததில் அர்த்தம் இருக்காது. அவனுக்கு பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் ஒரு கலைஞன் என்பதனை என் ரசிகனுக்கு நான் தர வேண்டும். அந்த உலகத்திலேயே அத்தருக்காகவே வாழ்கின்ற அந்த நிசாமை நான் பார்க்க, இவ்வளவுதான் அவனுக்கு நோக்கம். ஒரு வாரம் நிக்கிறான் பசியோட. தேத்தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு டீ கடைக்காரர் சொல்றார், நிசாம் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் நிசாமுத்தீன் தர்காவுக்கு போவார். அங்கே போய் தான் அவர் வந்து தொழுகை நடத்துவார். அவர் அப்படி சாயந்தரம் கிளம்பும் போது பார்க்கலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்புவார். அவன் சாயந்தரம் வந்து பார்க்குறான், இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் நிசாம் கிளம்புறாங்க. ஐயோ, புக்கு வாங்கிட்டு போய் படிங்க. சரியா, நான் சாப்பிட்ட ருசியையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட வேண்டாமா? போறாங்க. அவன் காலையிலங்க சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே போய் நின்னுறான். நிசாம் வரதுனால நிறைய பேர் நின்னுறாங்க அந்த இடத்துல. அவன் ரொம்ப உயரமா இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சிருது அவன் யாரோ நிக்கிறான்றது. அந்த திவானோ இன்னொரு ஆட்டையம் போட்டான்ல, அந்த 2 பேருக்கான வேலைக்காரங்களே அவனை பிடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த போலீஸ்காரனுக்கும் அந்த கலைஞனுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் 2 பக்கம். தப்பி 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 திரிஞ்சு கடைசியா போய் நிற்கும் போது பிடிச்சிடுறாங்க. அவன் எல்லாத்தையும் மீறிட்டு வெளியில வர்றதுக்கோ, ஐயோ கடவுளே, அந்த கடைசி பக்கம் மட்டும் ஸ்லோ மோஷன்ல போகுதுங்க கதை. நம்புவீங்களா நீங்க? ஸ்லோ மோஷன்ல போகுது. கடைசி பக்கத்துல என்ன பண்றான் தெரியுமா? எல்லாரையும் அப்படி பார்த்து ஒரு தள்ளு தள்ளுறான் பாருங்க, எல்லாரும் போய் விழுறாங்க. அந்த பேரியர் கார்டை அப்படி தாண்டி போறான். கரெக்டா குதிரை வருதுங்க. தன்னுடைய பர்ஸை பார்க்கறான், எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துடலான்னு. அதுக்குள்ள இன்னொரு போலீஸ்காரன் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு, குதிரை போயிடுச்சுங்க, குதிரை அங்கே போயிடுச்சுங்க. இவன் இங்கே நிற்கிறான், பார்க்குறான். இனி குதிரையை போய் நெருங்க முடியாது, நிசாமை போய் இது கொடுக்க முடியாது என்றவுடன் கழுத்தை பிடித்து அந்த போலீஸ்காரனை தள்ளிவிட்டு நேராக எதிர்புறமாக அந்த கோட்டைக்குள்ளே நுழையிறாங்க. கோல்கொண்டா கோட்டைக்குள்ளே நுழைஞ்சி அந்த வாசல்ல அந்த வினாடி நேரத்தில் தன்னுடைய பையில் இருந்த அந்த குமிழை எடுத்து அந்த பாறையில ஓங்கி அடிக்கிறான் பாருங்க. அப்படியே அத்தர் பாட்டில் அப்படியே வெடிக்குது. வாசனை கிளம்பி போகுது. ஸ்லோ மிஷன்ல காட்டுறான். ஏங்க எழுத்த ஸ்லோ மிஷன்ல காட்ட முடியுமா? படிச்சு பாருங்க. இந்த சினிமா பார்த்து பார்த்து பாழா போயிட்டோம். இங்க இருக்குது கேமரா. இந்த கேமரா ரொம்ப வலுவானது. என்ன தெரியுமா பண்றான்? அந்த வாசனை அப்படி போகுதுங்க, போய் அவனை சீண்டுதுங்க. அவன் சீன்றக்கு அந்த வினாடியிலேயே குதிரை வந்து என்ன பண்ணுது? குதிரைக்கு புரிஞ்சிருச்சுங்க. அது குதிரை இப்படி நிக்குதுங்க அந்த வாசனைக்கு. அப்படியே தாண்டி பின்னால் திரும்பி பார்க்கிறான் நிசாம். அந்த வாசனையில் அவன் கண்கள் அறையாக முடிகிறது. இப்படி அதை பார்த்துட்டான் ரோஜா அத்தர்கார. வந்த வேலை முடிஞ்சுதுரா சொல்லி அவன் தன் குதிரையை தேடி போனான் என்று கதை முடிக்கிறான். அவ்வளவுதான். அவனிடத்தில் போய் சேர்த்து விட்டான். ஆனால் கடைசியாக அதை போனான்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான். நீங்கள் ஒருவேளை கோல்கொண்டாவிற்கு போனால் அந்த பாறையை ஒரு முறை மோர்ந்து பாருங்கள், அதில் ரோஜா அத்தர் மணக்கும். நீங்க நம்புனா நம்புங்க. நான் 2020 மார்ச் போனேன். நான் வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க லாக்டவுன். நான் இதை படிச்சுட்டு போனதுனால நீங்கள் நம்புவீர்களான்னு தெரியாது. அந்த பாறைகளை நான் முகர்ந்து பார்த்தேன். ரோஜா அத்தர் மணந்தது. வாசிப்புக்கு இருக்கக்கூடிய மந்திரம் இது. அதனால்தான் சொல்லுகிறேன், படித்து விடுங்கள். இந்த ஆண்களின் மீது எனக்கு எப்பொழுதும் அவர்கள் சுதந்திரத்தின் மீது எனக்கு கவனம். நம்மளை மட்டும் பாண்டி ஆட விட்டுட்டு, இந்த பாண்டி ஆடுறதுல ஒரு இலக்கணம் இருக்கு. அதுக்கு பேர் நொண்டி. பொம்பளைங்க தான் ஆடுவாங்க. அதை நொண்டி அடிச்சாலும் ரூலு, கோட்டை தாண்டக்கூடாது, கோட்டை தொடக்கூடாது, தொடாம தாண்டணும். நொண்டி அடிச்சாலும் தாண்டக்கூடாது, கண்ணை மூடினாலும் கோட்டை தொற்றப்படாது. ரைட்டா 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 வாழ்க்கை முழுக்க
அதுல இருந்து விடுபட்டது கபடி. கோட்டை, தொடணும், எதிராளியை சீண்டணும், சிக்க கூடாது, சேஃப்டியா வந்துடணும். ஆண்களே, ஏன் உங்களுக்கு இவ்வளவு பாரபட்சம்? எங்களை மட்டும் பாண்டியாட வைத்து விட்டு நீங்கள் கபடி ஆடுகிறீர்கள். நாங்களும் வந்து விட்டோம் கபடி ஆடுவதற்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கபடி. ஆனா யோசிச்சு பார்த்திருக்கேன், என்னுடைய லைஃப்ல நான் அவ்வளவு விருப்பப்பட்டிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் 180 பரிசு வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஸ்போர்ட்ஸா இல்லையே, ஸ்போர்ட்ஸ் டீச்சர் இல்ல. நான் ஸ்போர்ட்ஸ் டீச்சரா போயிட்டு நான் மீண்டு வந்துட்டேன். அது நான் இல்ல. பர்வீன் சுல்தான் அது இல்ல. பர்வீன் சுல்தானுடைய ஸ்பார்க் எது தெரியுமா? தமிழ். அதான் அவளுடைய ஸ்பார்க். ஒரு மொழி பேசுகின்ற பொழுது, அந்த மொழியில் ஒரு கவிதை வாசிக்கின்ற பொழுது, ஒரு பொருளை யாரேனும் விளக்கி சொல்லுகின்ற பொழுது, உள்ளுக்குள்ள இருந்த ஒரு பரவசம் வந்து மூளைக்குள்ள அப்படியே சேர்ந்து அப்படி ஒரு சுகம் கொடுக்கும். ஒரு கவிதை போதுமானது எனக்கு, ஒரு கருத்து போதுமானது எனக்கு. குழந்தை போல நான் துள்ளி விளையாட. அப்படி என்றால் என் ஸ்பார்க் அதுதான். அந்த ஸ்பார்க்கை நான் பிடிச்சேன். என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஸ்பார்க்கை பிடிச்சதுல தமிழ் டீச்சரா போனேன். தமிழ் டீச்சரா போயிட்டு லெக்சரர் ஆனேன். லெக்சரர் விரிவுரையாளர் பேராசிரியர், பேராசிரியர்லேருந்து துணை பேராசிரியர், துணை பேராசிரியர்ல இருந்து இணை பேராசிரியர், போயிட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தமிழ்னு போய் உட்கார்ந்தேன். தமிழ்ல எஸ்ஐடி காலேஜ்ல. உங்க ஸ்பார்க் என்ன இருக்குதோ அதை நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் பர்னர் பத்திக்கிற மாதிரி அந்த வெளிச்சத்தோடு உங்கள் வாழ்க்கை போகும் என்பதை நீங்கள் மந்திர சொல்லாக உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது இப்பவும் புரியல. இப்ப நான் சொல்றது என் மேல இருக்கிற மாதிரி தானே இருக்கு. புரியல? இந்த சொல்ல இன்னும் அழுத்தமா போடுறேன். ஒரு 4.5 மாசத்துக்கு முன்னால ஐரோப்பாவுல ஒரு திருடனை பிடிச்சாங்க மேடம். திருடன் ஸ்ட்ரோக், ராங் ஸ்ட்ரோக் தான். ஆனா நீங்க பாசிட்டிவா புரிஞ்சுக்கோங்க. அவனை ஏன் பிடிச்சாங்கன்னா, அவனை ஒரு பெரிய ராபரி கேஸ், ஒரு பேங்க்ல பெரிய கோடிக்கணக்கான பவுண்ட்ஸை கொள்ளையடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டாங்க. முன்னாள் அட்டானி உட்கார்ந்திருக்காரு, டிடெக்டிவ் உட்கார்ந்திருக்காரு. இன்டரோகேஷன் தொடங்குது. அவன் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அதை நான் நெட்ல வாசிக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுதான். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவன் கேட்கிறான், நீ தானடா திருடின? நான் திருடல சார். ஏய், நீ தான் அந்த லாக்கரை திறந்திருக்க. உன்னுடைய ஹேண்ட் பிரிண்ட் அதுல இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, சிசிடிவி கேமரா உன்னதான் காட்டுது. திறந்தது நான் தான் சார். நான் திருடல சார். அப்படின்னா சார், நான் லாக் ஓபன் பண்றவன் சார். கொஞ்சம் பவுண்டு கொடுத்தாங்க, நான் ஓபன் பண்ணி கொடுத்துட்டேன் சார். அவ்வளவுதான் சார் என் வேலை. என்னடா அதை பத்தி சொல்லுடான்னு சொன்ன உடனே அவன் சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் பதிவாகுது. நான் அதை சொல்றேன், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. அவன் சொல்றான், நான் வந்து ஒரு பிசிக்ஸ் படிக்கிற ஒரு மாணவனா இருந்தேன். எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை சரியா இல்லை, இந்த மாதிரியான புதிர்கள் ஏதேனும் இருந்தால் அதை நான் சரி செய்வேன். அப்படி வந்துட்டு தான் இந்த லாக் திறக்கிறதுல வந்து சிக்கிக்கிட்டேன். நான் சூப்பரா லாக் திறப்பேன்றது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். என்னை கூப்பிட்டு ஒரு 500 பவுண்டு கொடுத்து இங்க ஒரு லாக் திறக்கணும் வரியான்னு கேட்டாங்க. நான் போனேன். அங்க போனா அவங்க என்ன தெரியுமா சார் செய்வாங்க? மொத்தம் 3 நிமிஷம் தான் டைம் இருக்கும், 180 செகண்ட். அதுல எனக்கு 60 செகண்ட் கொடுப்பாங்க. 60 செகண்ட்ல திறக்கணும்பாங்க. இல்லைன்னா உயிர் போயிடும்டா, நாங்கள் மானம் போயிடும்டா, நீ திறக்கணும்பாங்க. நான் 60க்குலாம் போக மாட்டேன், 25லயே முடிச்சிருவேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. கடைசி கட்ட எக்ஸாம் வர வரைக்கும் காத்திருக்க கூடாது. 15 நாள் முன்னாலேயே வேலையை முடிச்சிடும். புரியுதா? எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா புரிஞ்சுக்கிறது இப்படிதான். அந்த திருடன் சொல்றாங்க, நான் 25 செகண்ட்ல திறப்பேனா? அப்படியே பண்ணிட்டு கரெக்டாக அந்த கால்குலேட் பண்ணிட்டு அரித்மேட்டிக் போட்டு கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். லாக் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பரவசம் வரும் பாருங்க உள்ள. அந்த பரவசத்துக்கு முன்னால அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற கோடானு கோடி கணக்கு பணம் எனக்கு ஒரு பொருட்டும் இல்லை சார். அந்த கிளிக் சவுண்டுக்காகத்தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பார்க்க நல்ல விஷயங்களுக்காக நீங்க அடையாளம் கண்டுபிடிங்களேன். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் படிச்சுட்டு IAS அதிகாரிகளானவங்க உண்டு. ஏன்னா அவங்களுடைய ஸ்பார்க் மெடிக்கல் இல்லை, அவங்க ஸ்பார்க் நிர்வாகம். என்னுடைய ஸ்பார்க்ங்கிறது தமிழ் மொழி. அது என்னுடைய ஸ்பார்க். நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாங்க. உங்ககிட்ட நான் பேசுறேன்ல, இதோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இதை விட பெருமதியானது வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்லுவது உங்களுக்கு புரிகிறது, உங்கள் புரிவது போல் என் மொழி இருக்கிறது. இந்த மொழியை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதோ இப்பொழுது இறந்தாலும் டைரக்டா சொர்க்கம் தான். இதனால் வரக்கூடிய பொருள் அல்ல, புகழ் அல்ல என் நோக்கம். உனக்கு புரிகிறதா? இவ்வளவுதான். நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் முயற்சி செய்கிறேன். இந்த சொல்லை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு உங்கள் மனங்களில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பூட்டு இந்த ஒரு சாவியினால், இந்த மந்திர சாவியினால் திறந்து விடுமோ என்கின்ற ஒரு பேராசையில் இதை நான் சொல்கிறேன். அந்த சொல்லில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று எனக்கு மந்திரம் அப்படிதாங்க.
அப்படித்தான் வேலை செய்யும் மந்திரம். அது வேலை செய்யும். ஏனென்றால் கருத்து, நான் எப்பவுமே சொல்றேன், கீழே கிடந்தா கயிறுங்க, கருத்தேற்றினால் தாலி, கருத்தேற்றினால் கங்கணம். கருத்தேத்தணும்ல, வெறும் சோறு தான், கருத்தேத்தனா பிரசாதம். வெறும் பேச்சு தான், கருத்தேத்தனா சத்சங்கம். வெறும் கட்டடம் தான், கருத்தேத்தனா கோவில். வெறும் பயணம் தான், கருத்து ஏற்றினால் புனித பயணம். கருத்து ஏற்கனவே சொல் தான், அதில் கருத்து ஏறினால் அது மந்திரம். நான் என் சொல்லை கருத்து ஏற்றி இதோ மந்திரமாக தருகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். படிப்பது என்பது மிக அற்புதமான விஷயம். வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகிறது. என்ன வாய்ப்பு தெரியுமா? அற்புதமான வாய்ப்பு என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தமிழ் வாசிக்க தெரியும். இதை விட மிகப்பெரிய வாய்ப்பு என்ன? பல நேரங்களில் எனக்கு புரிவதே இல்லை. குழந்தைகளை எப்படி புரிந்து கொள்வது, கணவனை எப்படி புரிந்து கொள்வது, குழந்தையை எப்படி புரிந்து கொள்வது, ஒரு மனைவியை ஒரு கணவன் எப்படி புரிந்து கொள்வது? மனிதனுடைய மனம் ரொம்ப வித்தியாசமானது. நான் சொல்லவா, இந்த உலகத்திலேயே போதாமைகளால் சொற்கள் நிரம்பி வழிகின்றன. எது சொன்னாலும் சொல்லாமலே உங்களுக்கு புரிந்து போனால் போதுமே. பல நேரங்களில் அது புரிவதே இல்லை. அந்த புரிவதற்கான சொற்களோ அதற்கான சிறிய அசைவுகளோ நீங்கள் தர வேண்டும் என்றால், நீங்கள் மொழியில் வல்லுநராக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். படிச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப நுட்பமான ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எப்பவோ படிச்ச ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்பவோ சந்திக்கிற ஒரு விஷயத்திற்கு தீர்வா அப்படி போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். என் பேச்சின் ரகசியம் அது. நான் ஏதோ ஒன்று படிப்பேன் மேடம், அந்த படிப்பதற்கான அந்த கருத்திற்கான விளக்கம் இருக்குல்ல, நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த ஏதோ ஒரு பாடலில் இருந்து எனக்கு கிடைக்கும். இதற்கு பெயர் தான் ஞானம், இதற்கு பெயர் தான் கல்வி. காசு இருக்கிறவனுக்கு அது இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க மத்தியில தான் சிறப்பு, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. படிச்சிருங்க. எனக்கு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பேச்சாளர்களை நீங்க தயவு செய்து சொல்கிறேன், எல்லோருக்கும் சேர்த்து சொல்கிறேன், எழுத்தாளர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களோ பேச்சாளர்களும் அவ்வளவு உயர்ந்தவர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் வாசித்து வாசித்து வந்து தன் சொல் வன்மையால் அந்த வாசிப்பு களத்தை விரிவாக்கி விரிவாக்கி மக்களை வாசிப்பிற்கு தயார் செய்கிறார்கள். எவ்வளவு வாசித்திருப்பேன் நான், இதை சொல்லணும்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னால வாசிச்சது. இப்ப சொல்றேன்ல, புதுசா படிச்ச மாதிரி சொல்றேன்ல. 250 ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்கு காலையில பார்த்தா ஒரு ரீல சொல்லுங்க, இப்போ ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுங்க. படித்தால் நினைவில் நிற்கும். ஏன் தெரியுமா? இந்த கேமரா மிக மிக வலிமையானது. படித்தால் ஒருபோதும் மறக்காது. மறக்கிற மாதிரி தெரியும், ஆனா மறக்காது. சொல்லே மந்திரம். நன்றி, வணக்கம்.